ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இப்போது பவானி சாகர் வழியாக நம்ம சத்தியமங்கலம் காட்டு பகுதி வழியாக நம்ம கர்நாடகா போக போகிறோம். உங்களுக்கு இந்த பவானி சாகர் அணையை பற்றின விஷயங்களை கொஞ்சம் நம்ம டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பவானி சாகர் ஒரு 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 தமிழ்நாட்டில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் இந்த பவானி ஆறு நீலகிரி மாவட்டத்துல உற்பத்தி ஆகி மோயாறு கூட கலந்து இந்த இடத்துல கீழ்பவானி திட்டம் மூலமா இந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணையை எப்ப கட்டினாங்க காயத்ரி, தெரியுமா ஏதாவது? இது 1956 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது பவானி சாகர் அணைங்கிற பேரே வந்துச்சாமா அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்துல உள்ள கொத்தமங்கலம் சொல்ற கிராமத்துல இந்த அணை ஆக்சுவலா இருக்கு. இதனுடைய அடி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் 105 அடி உயரம். ஓகே, இதனுடைய கொள்ளளவு ஆல்மோஸ்ட் 33 கோடி கன அடியா இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த அணை இதனோட நீர்பிடிப்பு பகுதி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் உனக்கு 1621 அடி சதுர மைல் ஆகும். ரொம்ப பெருசு இது. இந்த நீர் தேக்கம் ஆல்மோஸ்ட் 30 சதுர மைல் அளவுக்கு அவ்வளவு பெரிய அணை இது. இந்த அணையை ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, நம்ம சுதந்திரம் வாங்கின ஐ திங்க் அடுத்த வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் 1956 வருஷம் அவங்களால முடிக்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 8 வருஷம். இன்னொரு ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயம் என்னன்னா, இந்த அணையை மண்ணாலேயே கட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த அணைக்கு பேர் மண் அணைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மண்ணுல ஃபுல்லா வச்சு கட்டப்பட்ட ஒரு அணை இது. அந்த காலத்துல சிமெண்ட் கல்லுக்குள்ள எங்க போவாங்க? அப்பவும் இது ஆல்மோஸ்ட் சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல தானே, சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தானே. அதனால பட் எனிவேஸ் ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான நீர் தேக்கங்கள், அதாவது அணைகளை அன்னைக்கே அவங்க அவ்வளோ பிளான் பண்ணி கட்டினதுனாலதான் அன்னைக்கு இருந்த ஜனத்தொகைக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கும் வித்தியாசம் ஆல்மோஸ்ட் 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. வெறும் 30 கோடி மக்கள் கூட இல்லை அந்த டைம்ல, நம்ம சுதந்திரம் வாங்குற டைம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 150 கோடி மக்கள் இருக்கும். எவ்வளவு தண்ணி தேவைப்படும் பாரு. அன்னைக்கு அந்த பிளானிங் எல்லாம் அன்னைக்கே பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்மளால எல்லாரும் சர்வைவே பண்ண முடியுது. கரெக்டா? இதுவும் ஈரோடு மாவட்டம் சேர்ந்தா வருமா? ஆமா, இதுவும் ஈரோடு மாவட்டம். அதான் சத்தியமங்கலம் வட்டத்துல தான் சேரப்படும். ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் இனி அடுத்தது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ள போறோம். சூப்பர், பார்க்கலாம் என்னென்னலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னு நம்ம பார்க்கணும். நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். குட். நாங்க சத்தியமங்கலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு பயங்கர பசி வந்துருச்சுங்க. அதனால ஒரு போற வழியில ஒரு கம்மங்கூழ் வித்துட்டு இருந்தாங்க ஒரு பாட்டியம்மா. அவங்க கிட்ட போயிட்டு சூப்பரா ஒரு கம்மங்கூழ் வாங்கி குடிச்சோங்க. வயிற்றுக்கு புழுன்னு எதமா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ரைட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது பண்ணாரி அம்மன் கோவிலுங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க இது. இங்க பண்ணாரி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது சுயம்பா தோன்றிய மூர்த்தியா அது சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயில்ல விபூதிக்கு பதில விபூதி குங்குமம் தானே எப்பயுமே கொடுப்பாங்க. பட் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா புற்று மண்ணை பிரசாதமா கொடுக்குறாங்க. ஸோ அந்த புற்று மண் ஏன் பிரசாதமா கொடுக்குறாங்கன்னா, இது நோய்களை குணப்படுத்தும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனாலதான் எல்லாருமே புற்று மண்ணை வாங்கிட்டு போய் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்குலாம் நெத்தியில வச்சு விடுவாங்க. இது வழக்கமா நடந்து வந்துட்டு இருக்கு ஒண்ணு. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல கோவில், எல்லாரும் விசிட் பண்ணோம். சோ கௌரவ், நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம் தெரியுமா? எங்க? சோ நம்ம நெக்ஸ்ட் போற இடம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, உனக்கு நீ ரொம்ப லைக் பண்ற ஒரு பிளேஸ். சத்தியமங்கலம் ஃபாரஸ்டா? அது எப்படி உனக்கு தெரியும்? மேப்ல பாத்தியா? இல்ல, போய் சொல்லாத. இல்ல. ஸோ கரெக்ட், நம்ம நெக்ஸ்ட் போறது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஸோ டைகர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? பந்திப்பூர்ல எத்தனை டைகர் பார்த்திருக்க? நிறையானா? லாட்னா எவ்வளவு கணக்கு சொல்லு. கணக்கெல்லாம் தெரியாது. அப்ப அவ்வளோ டைகர் பார்த்திருக்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம்.
பட் இங்க அடிக்கிற வெயிலுக்கு டைகர் வரும்னு நினைக்கிற? பார்க்கலாம், என்னோட லக் எப்படி இருக்கு, என் லக் எப்படி இருக்கு, அப்பாவோட லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சத்தியமங்கலம் பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? ரிசர்ச் தான் பண்ணி பாரு. ரிசர்ச் பண்ணவே எனக்கு தெரியும். ஓ சூப்பர், சொல்லு அப்போ. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலா வந்து ஒரு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சர்ட் அது 1972 தான் வந்து அந்த ஆக்ட் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. சர்ட் இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் நிறைய எலிஃபென்ட்ஸ், இந்தியன் கார்ஸ், டியர்ஸ், நிறைய வேரியஸ் அனிமல்ஸ் இருக்குது. மெயின்லி டைகர் அண்ட் லெப்பர்ட். டைகர் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஃபேமஸான அனிமல். இது போக சிறுத்தையும் நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். சிறுத்தை ரோட்லயே படுத்திருக்கிறது, அப்புறம் காட்டு பன்றி அது பார்த்திருக்கோம், அப்புறம் வந்து கரடி நிறைய இருக்கும், நிறைய மான்கள் நிறைய இருக்கும் இங்க. அப்புறம் 40க்கு மேல இருக்கும் புலி இருக்குன்னு சொல்றாங்க இந்த குறிப்பிட்ட காட்டுக்குள்ள. 40 இருக்கு, பட் ஒண்ணுக்காவது வெளியே வருதான்னு பார்ப்போம். இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இது 1400 அப்ராக்சிமேட்லி 1400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெருசு. சர்ட் அது அவ்வளவு ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட். ஆனா நம்மளுக்கு சத்தியமங்கலம்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அனிமல்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர். யாரு நீங்க கெஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சரி, இப்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கட்டுமே காடு, ஒன்னும் பிரச்சனையும் இல்லை. உனக்கு விலங்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? அது போ பறவையும் நிறைய இருக்குன்னு நீங்க சொல்றாங்க. நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்குதாமா. அப்புறம் வந்து லைக் நம்ம கோமோடோ டிராகன்லாம் பார்த்தோம் தெரியுமா, அது மாதிரி எல்லாம் நிறைய இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எனக்கு தெரியல முதல்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி தண்ணி இருக்கிற இடத்துல முதல்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மோஸ்ட்லி பர்த் வந்து லைக் இந்த எப்படி சொல்றது, ஜங்கிள் ஃபால் வந்து காட்டுக்கோழி. காட்டுக்கோழி கரெக்ட். அதுக்கப்புறம் எல்லோ பில்டு பேப்லர், அதுக்கப்புறம் வுட் பெக்கர், கிங் ஃபிஷர், அதுக்கப்புறம் டோவ் இன் தி சென்ஸ் பீஜன்ஸ். ஆல் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், ஒயிட் கலர், கிரே கலர். அப்புறம் இந்தியன் பீ ஃபவுல் நிறைய இருக்கு. ஓகே, பரவாயில்ல, நீ என்னோட நீ நிறைய இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. சூப்பர். உங்க அப்பாக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பார்ப்போம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மட்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இது. ஓகே, அதாவது நீங்க இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு காடு. ஏன்னா இங்கதான் ப்ராப்ளி நம்ம சவுத் இந்தியாலேயே அதிகமான சந்தன மரங்கள் வந்து உள்ளார வளர்ந்துருக்கும். சூப்பர். அதனாலதான் முன்னாடி நம்ம பேச வேண்டாம்னு நினைச்ச ஒரு ஆளை பத்தி நம்ம பேசல, இந்த வீடியோல பேசவும் மாட்டோம், ரைட்? அந்த மாதிரியான நிறைய கடத்தல்காரங்க வந்து அந்த சந்தன மரத்தை தேடி இந்த காட்டு பகுதியில வந்துட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஏரியாவை வந்து ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பான ஒரு உள்ள ஒரு ஏரியாவா மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான, ஏன்னா அதனுடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. சந்தன மரத்தோட விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு கிலோக்கே ஆல்மோஸ்ட் 12,000 இருந்து 13,000 ரூபாய் வரைக்கும் போலான்னு கூட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விலை மதிப்பு உள்ள சந்தன மரம் இந்த காட்டு பகுதிகளில் வளருது. அதாவது இந்த சந்தன மரத்தை வந்து பொட்டானிக்கல் டேர்ம்ஸ்ல ஆக்சுவலா சென்டாலம் ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இட்ஸ் அ பயாலஜிக்கல் நேம் அந்த மரத்துக்கு. அது இந்த பகுதியில ரொம்ப அதிகமா வளரும். அதனால ஆனா பரவாயில்ல, இப்ப வந்து காட்டை வந்து நல்லாவே நம்ம ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்லாம் நல்லாவே சேஃப்கார்ட் பண்ணி இயற்கை வளத்தை வந்து கெடுக்காம காமனஸ் வந்து கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நல்லபடியா காப்பாத்திட்டு வராங்க. ஸோ பிக் சல்யூட் டு ஆல் தி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குல்ல இங்க சத்தியமங்கல் ஃபாரஸ்ட்ல. ஆனா இருக்கிறதுலே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரேரான அனிமல் வந்து பேந்தர். இது ஆல்மோஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஸ்பாட் பண்ணிருக்காங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ். பேந்தரா? ஆமா. ஆஹா, இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, ஏன்னா வந்து இது ரொம்ப ரேர் அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பாட். ஏன்னா அதோட பாடியும் அந்த நேச்சுரல் கிராஸ் எல்லாமே சேம் கலர்ல இருக்கனால அது நல்லா கெமோஃப்ளாஜ் ஆயிரும் ஈஸியா. அதுக்கப்புறம் ஸ்லாத் பேர், பிளாக் பக், கார், ஸ்பாட்டட் டியர், வைல்ட் பார், மங்கூஸ், ஸ்குரில் நிறைய இருக்குது. ஆனா நம்ம முக்கியமா இந்த மாதிரி சத்தியமங்கல் ஃபாரஸ்ட் இல்லாட்டி நார்மலா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா என்டர் பண்ணும் போது நம்ம பொறுமையா போகணும், ஸ்லோவா போகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் இப்போ வந்து ஏதாவது கால்ஸ், அந்த கால்ல இருக்கும் போது டியர்ஸ்லாம் ஓடும். சர்ட் அதனால நம்ம ஸ்லோவாவும் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே நிக்கலாம் கூடாது, ஏன்னா அது வந்து வேற யாரோட ஹேபிட்டட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல நிறைய ரோடம்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நம்மளோட இதை வந்து ஸ்லோ பண்றது காரை.
கரெக்ட். ஆமா, இந்த ரோடம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கௌரவ். அது மட்டும் இல்ல, நீ இப்ப பார்த்தனா இந்த ரோட் சைடுல நிறைய கல்களை வச்சுட்டு இருக்காங்க பாத்தியா? ஏன் தெரியுமா? நம்ம லாரிஸ் இந்த மாதிரி ட்ரக்கு இல்லைன்னா நம்ம காருகள்லாம் கொண்டு அங்க பார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம மக்களும் அப்பப்போ யோசிக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இன்னும் அனிமல்ஸ் நடமாடக்கூடிய இடம்ன்றது யோசிக்காம அங்கங்க கார்களை நிறுத்திட்டு பிக்னிக் நினைச்ச இறங்கி போட்டோ எடுப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாக்குற இந்த வீடியோல எந்த இடத்துலயும் நம்ம காரை நிறுத்தியோ இறங்கியோ நம்ம நின்னு போட்டோ எடுத்து பேசுறதோ அந்த வேலையை நம்ம இந்த வீடியோல எப்பயுமே பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம அப்படி பண்ணணும்னா அப்புறம் நம்ம ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்றவங்க நம்ம அந்த மாதிரி இறங்கி எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுக்குள்ள எடுத்து பண்ணோம்னா நம்ம ஏதோ இதை வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் ஓகே நீங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து இறங்கி நின்றுட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரு. நேச்சர் இருக்கிற இடத்துல, அதுவும் ஸ்பெஷலா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி அந்த அனிமல்ஸோட சேர்ந்து நம்ம வாழலாங்கிறதான் யோசிக்கணுமே தவிர நமக்கு அந்த அனிமல் இடையூறாகவும் இருக்கக்கூடாது, நம்ம அந்த அனிமல்ஸ்க்கு நம்மளும் இடையூறா இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அப்பதான் நம்ம வந்து இயற்கையை ரசிக்கவும் முடியும், அதே சமயம் அந்த இயற்கையாக இருக்கவும் விட முடியும். ஏன்னா மிருகங்கள்லாம் வந்து அது நேச்சுரலா அதனுடைய ஹேபிடேட்ல வாழணும், அதனுடைய ஹேபிடேட்லயே அதை விட்டுறணும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இனி அடுத்து ஒரு மாதிரி மலைப்பகுதியில ஏற போறோம் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பிளாட்டான ஒரு காட்டுப்பகுதி தான் கொஞ்ச தூரத்துல நம்ம பார்த்திருப்போம் இந்த லாஸ்ட் 10 நிமிஷம். ஆனா இதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னா எல்லாமே ஃபுல் மலைப்பகுதியா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து நீ போறக்கூடிய இடங்கள்ல ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இந்த திம்பம் இந்த ஃபாரஸ்ட் வழியா போனோம்னா நம்ம திம்பம் ரீச் ஆகும். இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 27 ஏர்பின் பெண்ட் இருக்கு. அதாவது வளையூசி கொண்டை யூசி வளைவு, சாரி மாத்தி சொல்லிட்டேன் நான், கொண்டை யூசி வளைவு. அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல தமிழ் பேர் அதுக்கு, கொண்டை யூசி. அதாவது ஹேர்பின் பெண்ட், தலையில வைக்கக்கூடிய அந்த ஹேர்பின் மாதிரி அது பெண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஏரியால மலைப்பகுதியில நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ரோட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஈக்குவலா நம்ம மக்கள் தான், நம்ம தான் வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஏன்னா இந்த ரோடுலாம் நீ போகும்போது அவ்வளவு ஈஸி இல்ல வண்டியை ஓட்டிட்டு போறது. இங்க வந்து ஓவர்டேக் எடுக்கிறது, ஃபாஸ்டா போறது, அதாவது எஸ்பெஷலி ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கும்போது மேல ஏறக்கூடிய வாகனங்களுக்கு கீழே இறங்குற வாகனங்கள் வழி விட்டே போகணும் எப்பயுமே. ஏன்னா பெரிய பெரிய ட்ரக்கு லாரி எல்லாம் இந்த வழிதான் போயாகணும். நீ அவ்வளவு ட்ரக்கு லோடோட போற லாரியோ இல்ல ட்ரக்கோ இல்ல பஸ்ஸுக்கோ வழி விடலன்னா அந்த வெயிட் அவங்க இழுத்துட்டு அது மேல ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய ஃபியூல் வேற. ஆமா, எல்லாம் வேஸ்ட் ஆகும், பிளஸ் பொல்யூஷன் ஆகும். இதெல்லாம் பார்த்துதான் நம்ம எப்பயுமே வந்து ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப பாதுகாப்பா நம்ம டிரைவ் பண்ணிட்டு போனோம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஃபேமிலியோட போறோம், அதே மாதிரி அடுத்த வண்டியில வரவங்களும் ஃபேமிலியோட வராங்க. நிறைய டிரைவர்ஸ் பாவம் அவங்க ஃபேமிலிக்காக உழைச்சிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேஃபா இருக்கணும்னா நம்ம ஐ திங்க் இந்த மாதிரியான காட்டு பகுதிகளில் வரும்போது நிறைய கவனத்தோடவும், அதாவது இயற்கையும் மனசுல வச்சுட்டு நம்ம பாதுகாப்பாவும் என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்றதுதான் என்னுடைய போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேகமா போய் ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. நிதானமா போயிட்டாலே ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரெக்ட். அப்பதான் என்ன சொல்றது, இந்த நேச்சருக்கு நம்ம திரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். நமக்காக இந்த நேச்சர் எவ்வளவோ பண்ணிருச்சு. அதுக்கு ஏத்த டைமுக்கு மழையை கொடுத்துருச்சு, நிறைய மரங்களை வளர்த்து விட்டுருச்சு, ஆக்சிஜனை கொடுக்குது நமக்கு. நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் கெடுக்காத ஒரு சில விஷயங்களை தான் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கார் ஓட்டுறதே ஒரு ஃபியூவல், அதாவது பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும், அதனுடைய ஓட்டும் போது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, கார்பன் மோனாக்சைடு வெளியே வருது, நைட்ரஸ் ஆக்சைடு வெளியே வருது, சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வருது. இன்னும் அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டா நம்ம வண்டிகளை மெயின்டைன் பண்ணி தேவை உள்ள ஒரு ட்ரிப்ஸை நம்ம பார்க்கணும், இப்போ யூஸ் பண்ணணும். அதாவது கரெக்டா வாகனங்களை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பழைய வாகனமா இருந்தா அதை கொடுத்து சரி பண்ணிடணும், இல்லைன்னா மாத்திடணும். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்காக தான் எல்லாத்துக்கும் கரெக்டா அட்வைஸ் பண்றாங்க. பட் அதை நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம்னா ஐ திங்க் ரொம்ப ரொம்ப நல்லா இது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாரு, இப்போ நம்ம ஒரு வண்டி கூட இப்போ ரொம்ப கஷ்டப்படும் பாரு. இப்போ இந்த மாதிரி ஏர்பின் பென்ஸ்ல பாரு, ஒரு பெரிய ட்ரக் பாரு எவ்வளவு கஷ்டப்படுது. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பெரிய
அவங்களுக்கு ரிவர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போகணும். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அதுவும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸா இருந்தா தான் அந்த ஹேர்பின் பெண்ட்ல திரும்புறதுக்கு, காட்டுல மலை மேல ஏறுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக்கான ஃபாரஸ்டா இருக்கு. எவ்வளோ ஹேர்பின் பெண்ட்ஸு, ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் தலை சுத்துது போங்க. நிறைய மரம் பார்க்குறேன் நான். நல்லா டால் ட்ரீஸ்லாம் இருக்குங்க. ஸோ காடு வந்து எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ காடு வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் மட்டும்தான் காடை வந்து பாதுகாக்கணுங்கிறது கிடையாது. ஆஸ் அ காமன் பீப்புள் நம்மளும் வந்து காடை வந்து கண்டிப்பாக பாதுகாத்து தான் இருக்கணும். நம்ம என்னென்ன பண்ணலான்னா மரம் நடலாம், அப்புறம் வந்து டீஃபாரஸ்டேஷன், மரம் வெட்டுறதை வந்து கண்டிப்பாக தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரிசர்வ்குள்ளெல்லாம் மரம் வெட்டுறதை பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா காட்டு தீ உங்களுக்கு வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும். செடியும் உரசுறனாலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்பார்க்கில் வந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்குள்ளே வந்து தான் சிகரெட் குடிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து அணைஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம போட்டு போவோம். ஸ்டில் அந்த ட்ரைட் லீவ்ஸ்னால நமக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ப்ளீஸ் ஸ்மோக்கிங்கோ லைட்டர்ஸோ எதுவும் கொண்டு வராதிங்க. வச்சுருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஆஸ் அ சிட்டிசன். காட்டில் நிறைய உயிரினம் கூட இருக்குது, அதுங்களும் வாழணும். ஸோ இது அப்புறம் வந்து சட்டவிரோதமான செயல்லாம் ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் மெயினாக காடை வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா பிளாஸ்டிக் யூசேஜ். பிளாஸ்டிக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனா ஒன்றும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்டில் நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் தூக்கி வீசி எறிகிறதோ, பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து தூக்கி சைடில் ரோடில் போகும்போது சைடில் போடுறதோ, அப்புறம் வந்து ஹால்ஸ் நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹால்ஸ் பேப்பரை தூக்கி வீசி எறிகிறது, ப்ளீஸ் தயவு செய்து இது பண்ணாதீங்க. இதனால நம்ம வந்து காடை தான் நம்ம பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பிளாஸ்டிக். ஆமாம், ரொம்ப கரெக்டாக தான் சொன்னேன். அதனால தான் இப்போ பார்த்தேன்னா இந்த நம்ம இது வந்து சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, கரெக்டா? இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. அதை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காப்பு காடுகள். அதாவது காப்பு அப்படின்னா ரிசர்வ் காப்கா அந்த மாதிரியா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இது. ஓகே, இல்லைன்னா தே ஆர் ஆல்சோ அதை வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பாதுகாக்கப்பட்ட காடுகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால தான் நீங்க எங்க பார்த்தாலும் நேஷனல் பார்க், தேசிய பூங்காக்கள், இல்லைன்னா வந்து வனவிலங்கு சரணாலயம், அதாவது சாங்சுரி, அனிமல் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டான இனிஷியேட்டிவ் எடுத்து அந்தந்த மாநில அரசு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து ஐ திங்க் காடுகளை பாதுகாக்க சொல்றாங்க. எனக்கு தெரியுமே, வன பாதுகாப்பு சட்டம் எந்த இயர்ல கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியுமே. என்ன இயர்? 1980. இது நான் எக்ஸாம்ல எழுதியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கரெக்ட். ஆனா என்னதான் நீ ப்ரொடெக்ட் பண்ணாலும் இந்த காட்டோட விளிம்புல வாழ்ற மலைவாழ் மக்கள், அதாவது ட்ரைபல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து தே ஆர் த ஒன்லி ஒன்ஸ் ஹூஸ் ஆக்சுவலி அலௌட் இந்த காடுகளை யூஸ் பண்றதுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. கவர்மெண்ட் அதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா என்ன சொல்றது, உள்ள போலாமா? எல்லா பக்கமும் போக முடியாது. அதாவது பஃபர் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த பஃபர் ஜோனுக்குள்ளார அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கிறதுக்கான தேனி எடுக்கிறது. மரத்தை வெட்டக்கூடாது. ஆக்சுவலா யாருமே மரத்தை வெட்டக்கூடாது.
ஆனா அவங்களுடைய மலைவாழ் பழங்குடி மக்கள், அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பழம் பறிக்கிறது, ஓரளவுக்கு இதை யூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் அந்த பிளெக்சிபிலிட்டியும் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா இருந்த இடம், அதாவது காடும் காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்து வந்த மனிதர்களை தான் நம்ம வந்து பழங்குடி மக்கள்னு சொல்றோம். அவங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஊரு. இப்ப நான் என் வீடு இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்த போது அவங்க அந்த காட்டுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது எப்படி அவங்களை அங்கிருந்து பிரிக்க முடியும்னு சொல்லிதான் கவர்மெண்ட் ஆக்சுவலா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்ரி கவர்மெண்ட், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது, லாஸ்ட் ரொம்ப வருஷத்துல எல்லா கவர்மெண்ட்ஸும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுலலாம் நம்ம வந்து ரொம்பவே பாராட்டணும். ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் திம்பம் மேல வந்துட்டோம். நம்ம இனி இங்கிருந்து வந்து தாளவாடின்னு சொல்ற ஒரு ஊர் இருக்கு. இதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஊர் தான். ஓகே, ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய திம்பம், நம்ம இப்போ வந்த மலைவியில இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தாளவாடி. ஆமா, இது எல்லாமே திம்பம் என்டையர் ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே ஏர்பன் பண்ணி. இப்ப நம்ம வந்தது எல்லாமே திம்பம் ஃபாரஸ்ட் தானே. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் முடிச்சு திம்பத்துல வழியா தானே ஏறி வந்தோம் நம்ம. ஏன் இந்த தாளவாடி பத்தி நான் பேசுறேன்னா, இது வந்து இந்த பர்டிகுலர் திம்பம் மலைப்பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு நகரம்னு சொல்ல முடியாது, ஒரு மலை நகரம்னு சொல்லலாம் வேணாம் அதை. ஓகே, ஒரு சின்ன டவுன், ஒரு மவுண்டைன் டவுன், அது மலை நகரம். ஓகே, அதாவது இது ஆல்மோஸ்ட் சி லெவல்ல இருந்து இந்த தாளவாடி இந்த ஏரியாலலாம் வந்து ஆல்மோஸ்ட் 823 இருந்து 850 மீட்டர்ஸ்க்கு வந்து 823 இருந்து 850 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதனாலதான் நீங்க பார்த்தேன்னா வருஷத்துல எல்லா நாட்கள்லயும் இங்க வெதர் வந்து ரொம்ப இதமா இருக்கும். அதாவது ரொம்ப சூடு போகாது, ஆனா நல்லா குளிர்காலத்துல நல்லா சில்லுன்னு குளிராகவும் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ஊர் இது. அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மழையெல்லாம் வந்து பனியெல்லாம் இருக்கனால சூப்பரா இருக்கும். ஆமா. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் சொல்றேன் தாளவாடியை பத்தி. ஏன்னா இந்த தாலுக்கால சரியா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு, கஜனூர்னு. அங்க இருந்துதான் கஜனூர் இல்ல கஜனூர்ல தான் ஒரு சூப்பர் ஸ்டார் உருவானார். அதாவது எஸ், கர்நாடகா சூப்பர் ஸ்டார் நடிகர் ராஜ்குமார் பிறந்த ஊரும் இங்கதான். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம இந்த வழியா வரும்போதெல்லாம் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் எப்பயுமே ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா அவரை மாதிரி ஒரு மகா நடிகன், அதாவது தென் இந்திய திரையுலகுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நடிகர் அவரு. ஏன்னா அவரா இருக்கட்டும், நம்ம மறைந்த புனித் ராஜ்குமார், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஐ திங்க் கன்னடா சினிமாக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல அவங்க தென்னிந்திய சினிமாக்கே. ஏன்னா அவங்க புனித் ராஜ்குமார் எல்லாம் படிச்சதெல்லாம் சென்னையில தான். ராஜ்குமார் ஐயா வந்து பிறந்தது வந்து இங்க தமிழ்நாட்டு தாளவாடியில தான். ஆமா அவங்க எல்லாம் நல்லா பேசுறவங்க தான். அதனாலதான் இந்த ஊரை பத்தி நான் இப்ப பேசணும்னு சொல்லி டாபிக் எடுத்தேன் நான். ஸோ ஐ திங்க் நம்ம இனி இன்னொரு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீ அடுத்தது நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஏன்னா இன்னுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கோம், நம்ம ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. நான் நினைக்கிறேன் இங்கேயும் வந்து நைட் டிராவல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பந்திப்பூர் அந்த மாதிரி சைட்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 6 o'clock மேலதான், மார்னிங் 6 o'clock தான் வெஹிக்கிள்ஸ் அலோவ்னு நினைக்கிறேன். மேபி நைட் 9 o'clock வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா வந்து வைல்ட் அனிமல்ஸ் மூவ்மெண்ட்னால. எந்த ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகணும்னாலும் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து என்டையர் இந்தியா ஃபுல்லா எங்க நம்ம போனாலும் இந்த சிஸ்டம் வந்து அமல்ல இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான காடுகள்ல ப்ரொடெக்டட் காடுகள் இருக்கு இல்லையா, ரிசர்வ் ஃபாரஸ்ட், இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், விலங்குகள் வந்து நிறைய விலங்குகள் வந்து நாக்டோரல் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் டைம்ல தான் அது வந்து அதனுடைய உணவை தேடி வெளியே வரும். நம்ம கரப்பாம்பூச்சி மாதிரி. அது கரப்பாம்பூச்சி எங்க வேணா வாழும், அது வேற விஷயம். பட் ஆனா அதாவது புலி இல்லைன்னா சிறுத்தை இல்ல உனக்கு வந்து கரடி, இந்த மாதிரியான விலங்குகள்லாம் நைட் டைம்ல தான் வேட்டையாடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுகளுக்கு.
அதே மாதிரி யானையும் நீ எடுத்துக்கிட்டேன்னா யானை வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 200 கிலோ சாப்பிடணும். அது ஒரே இடத்துல இருந்து சாப்பிட முடியாது யானைனால. ஏன்னா உனக்கு டயட்டை மாத்திட்டே இருக்கணும். அதனாலதான் யானை பார்த்தேன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் யானை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 80-100 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வனப்பகுதிகள்ல தான் நிறைய யானைகள், இந்த நாக்டோரல் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனாலதான் இந்த நைட் டைம்ல வந்து வண்டிகளை வந்து காட்டுப்பகுதிக்குள்ள அலோ பண்றது இல்ல. 2 வீலர்ஸ் கூட சாயங்காலம் 5 மணிக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேஞ்சர் அது. லெப்பர்ட்லாம் வந்து ஆக்டிவிட்டி இருக்கறனால அலோ பண்ண மாட்டாங்க. அதனால யானைலாம் சீக்கிரம் அட்டாக். கரெக்ட். அதே மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட்டும் இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஏரியால பண்ண முடியல கவர்மெண்ட்னால. பட் ஒரு சில ரிசர்வ்ஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் வந்து இன்ஃபேக்ட் நேச்சர் கூட நம்ம ஈஸியா போகக்கூடிய நேச்சர், ஐ திங்க் அதுக்கு பேர் நல்ல ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் மக்களுக்கு. ஆக்சுவலா அனிமல் கிராசிங், அதாவது அனிமலும் கிராஸ் பண்ணலாம் இந்த மாதிரி, அதாவது விலங்குகளும் இந்த மாதிரியான நேஷனல் ஹைவேஸை வந்து கிராஸ் பண்ணி போகலாம் சேஃபா. நம்ம ஓட்டிட்டு போறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி சிஸ்டம்ஸ் பண்ணிருக்காங்க. டனல் மாதிரி ஃபாரின் எல்லாம் போக வேண்டியதே இல்லை. இந்தியாலே நீ நார்த்ல எல்லாம் போனேன்னா நிறைய ரிசர்வ்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் கவர்மெண்ட் இன்னும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் ஷூர் இந்த மாதிரியான வனப்பகுதியிலையும் கவர்மெண்ட் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப எமர்ஜென்சி எல்லாம் ஆச்சுன்னா எப்படி வந்து நம்ம இந்த காடை தாண்டி தான் போகணும்னா எப்படி அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதெல்லாம் அலோ பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து தேர் ஆர் ஸ்பெசிபிக் எக்ஸம்ஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின்ஸ், லோக்கல் ரெசிடென்ட்ஸ்னுடைய எமர்ஜென்சிக்கு தே கேன் ஆக்சுவலி யூஸ் த ரோட். அதுவும் அவங்க சேஃபா பாதுகாப்பா ஓட்டிட்டு.
பா ரொம்ப சம்மர், அதனாலதான் வந்து காடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வறண்டு கிடக்குது. எங்க பார்த்தாலும் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம் நார்மலான டைம்ல எல்லாம் மழை காலத்துல வந்தா ஃபுல் பச்சை பசேன்னு இருக்கும். ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த கனிப்பூ மட்டும் எவ்வளவு நல்லா பூத்து இருக்குல்ல இந்த டைம்ல. சித்திரை கனி சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. அது எல்லா பக்கம் நம்ம வர வழியில எல்லா பக்கமும் நம்ம அந்த கனிப்பூவை பார்த்தோம். நம்ம ரொம்ப நல்லா இருந்தது. மரம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. காட்டுக்குள்ளார வானமும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ளூவா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பொல்யூஷன் இல்லை இங்க எல்லாம். நிறைய மரம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய ஓடுறது இல்லையா, அது பிளஸ் காட்டுக்குள்ள இருக்கனால நைட் எல்லாம் பார்த்தா நட்சத்திரங்கள் நல்லா தெரியும் இங்க இருந்தெல்லாம். ஏன்னா நைட் நேரத்துல நம்ம இந்த வழியா வர முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த மாதிரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் ஒரு சில டைமிங் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாம் வந்து அப்படியெல்லாம் ஈஸியா வர முடியாது நம்ம நைட்டு. வானால எவ்வளவு ப்ளூவா இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு நமக்கு. இந்த கனிப்பும் அதே மாதிரிதான். அப்பா எவ்வளவு நல்லா மஞ்சளா இருக்கு எல்லா பக்கமும், எங்க பார்த்தாலும். நம்மளே போயிட்டு இருந்தா முடியுமா, வனவிலங்குகளும் போயிட்டு வரணும்ல, அதுக்கான டைம். மூங்கில்கள்லாம் கூட அப்படியே காஞ்சுதான் நிக்குது அங்கங்க தூரத்துல. ஆனா என்ன ஒரு விஷயம், ரொம்ப வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அவ்வளவு ஒண்ணும் இல்லை இந்த ஏரியால, ஓரளவுக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி போகுது, எவ்வளவு என்ன போகுது, நமக்கு இனி எவ்வளவு நேரம் ஆகுது. ஏன்னா இனி அடுத்தது நம்ம கர்நாடகா என்டர் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஹோப்ஃபுல்லி ஏதாவது சைட்டிங் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரத்துல ஃபாரஸ்ட். ஆமா, அது ஏதாவது கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் நமக்கு. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அப்படியே சர்ச் பண்ணிட்டே போவோம் நமக்கு. ஆமா. ஐயோ நல்ல செம்ம நல்ல வெயில், சரியான வெயில். இவ்வளோ ஃபாரஸ்டுக்குள்ளேயும் வெயில் சும்மா கொளுத்தி எடுக்குது. மழை வந்து சூப்பரா இருக்கும்ல. மழை வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். நமக்கு பரவாயில்ல, டூ வீலர்ல போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஐயோ காருக்குள்ள இருந்து ஏசி போட்டாவது போறோம் நம்ம. ஹெல்மெட் மஸ்ட்ங்க இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம். ஆமா ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா நம்ம வைல்ட் போர் சைட் பண்ணியிருக்கோம், 2 வைல்ட் போர். இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கு, பிரேக் எடுத்த போது நாங்கள் ஒரு ஃபான் கூட பார்த்தோம். ಈ ಮಣ್ಣು ನಮ್ಮದು. We have entered Karnataka.